மாவு பேரிச்சம்பழம் தண்ணீர் தான். ரெண்டு பேரிச்சம்பழம் சாப்பிட்டு தண்ணியை குடிச்சுக்கணும், அதான் சாப்பாடு. இப்படி 2 மாசம் உங்களை வச்சா என்ன கதிக்கு ஆகுறது? இந்த மாதிரி உங்களை என்னையோ 2 மாசத்துக்கு எல்லாம் வச்சான்னு சொன்னா என்ன? அப்படி ஒருத்தருக்கு ஜெயில உள்ள கைதியாவது இப்படி இருக்கிறானா? சிறையில் உள்ள கைதியாவது இந்த மாதிரி நிலையில் இருப்பானா? இருக்க மாட்டான். அப்ப 2 மாதங்களுக்கு அவங்களும் உங்க மனைவி மக்கள் எல்லாருமே இந்த வாழ்க்கை, எந்த வாழ்க்கைக்கு? அவங்க கையில இருக்கிற பைத்துல் மால்ல குவிஞ்சு கிடக்கிறது, அது நம்முடையதா? அது நமக்கு என்ன ஹலாலா? அதை தொட மாட்டேன். ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை அவங்களுடைய பேரப்புள்ள ஹுசைன் போய் எடுத்து நெஞ்சிட்டாரு, வாயில வச்சுட்டாரு. பைத்துல் மால்ல குவிந்து கிடக்கிறது பேரிச்சம்பழம். தெரியாம என்ன செய்யறாரு? சின்ன பிள்ளையா இருந்த பேரன் போய் ஒரு பேரிச்சம்பழத்தை வாயில வச்சிடறாரு. அப்ப துப்ப சொல்லி விரல வாய்க்குள்ள விட்டு அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து போட்டுட்டு, பேரனே, நமக்கு எனக்கும் இந்த என்னுடைய குடும்பத்தாருக்கும் இந்த ஜக்காத்து பொருள்கள் ஹலால் இல்லை என்று உனக்கு தெரியாதா? இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? இது பொதுமக்களுக்கு உரியது தவிர இதுல நம்ம என்ன செய்யக்கூடாது? நானும் அனுபவிக்க கூடாது, என் குடும்பத்தை சேர்ந்த நீங்களும் அனுபவிக்க கூடாது என்று சொல்ற அளவுக்கு கஜானாவில் இருக்கிறது. அவங்கள்ட்ட இருந்த வாழ்க்கை வருமானத்தை கொண்டு என்ன வாழ முடிகிறது? பேரிச்சம்பழத்தை தண்ணீரையும் சாப்பிட்டுக் கொண்டு வாழ்வது அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, சில நேரங்களில் அண்டை வீட்டில் உள்ளவர்களுக்கு ஆடுகள் வைத்திருப்பார்கள். அவங்க சில நேரங்களில் பால் கறந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை அன்பளிப்பா தரோம் குடிங்க கொடுப்பாங்க. அது வேணா குடிச்சிருப்போம். இந்த 2 மாசத்துல பேரிச்சம்பழம் தண்ணியை சாப்பிட்டு இருப்போம். அது இல்லைன்னா என்ன செய்வோம்? அண்டை பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன செய்வாங்க? ஆட்டுப்பண்ணையில இருந்து கொஞ்சம் ஆடு பால் கறந்து கொண்டு கொடுப்பாங்க. அதை கறந்து நாங்க அதை வாங்கி சாப்பிட்டு இருக்கிறோம் என்று ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்கிறார்கள். இது புகாரியில 2567, 6459. இது அப்படி உருப்போட்டு பாருங்க. நம்ம நல்லா இருக்குமா இல்ல? நீங்க உங்களுக்கு கீழே உள்ள ஆளுகளை பார்க்க சொன்னோம், கீழே உள்ள ஆளுலாம் கூட பார்க்க வேணாம், மேல உள்ள ஆளை பாருங்க. உலகத்துலாம் மேல உள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்காங்களே, அவங்கள போய் பாருங்க. உங்களுக்கு கீழே உள்ள ஆளை பார்க்காட்டா கூட அவங்களோட நம்ம எவ்வளவு பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய ரசூலை விட எவ்வளவு சிறப்பான வாழ்க்கை வாழ்றோம் துனியாவுல. துனியா விஷயத்துல, உலகத்தை அனுபவிக்கிற விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1,00,000 மடங்கு மேல வாழ்ந்துகிட்டு எப்படி குறை சொல்றது? 1,00,000 மடங்கு சிறப்பான வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கும் பொழுது எனக்கு அல்லாஹ் ஒண்ணு தரலன்னு எப்படி சொல்லுவீங்க? எப்படி நினைப்பீங்க? அதுக்கே நீங்க மனக்குழப்பத்துக்கு ஆளாவுறீங்க? இதான் மேட்ரு. சிம்பிளா எடுத்துட்டு போயிட வேண்டியதான். அல்லாஹ் வந்தா அனுபவிக்க வேண்டியது இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் போய்கிட்டே இருக்க வேண்டியது. இது ஒரு பொருட்டா எடுத்துக்கிற கூடாது, அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, இது சஹலுங்கிறவங்க சஹாபி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சல்லடை இருக்குல்ல, சல்லடைனா என்ன? அந்த கோதுமையை அரைச்ச உடனே திருகையில தான் இப்படி அரைக்குவாங்க. இந்த ரைஸ் மில்லு இந்த மாதிரி மாவு மில்லாம் அப்ப கிடையாது. அப்ப என்ன செய்வாங்க? திருகையில போட்டு கோதுமையை போட்டு சுத்துவாங்க. சுத்தணும்னு என்ன செய்யும்? கொஞ்சம் நுறுக்கி தூளாக்கி தரும். தூளாக்கி தரும் பொழுது அதுல அப்படி சலிச்சாங்கன்னு சொன்னா மெல்லிய மாவுகள்லாம் கீழே வந்துடும், பெருசா உள்ளதெல்லாம் மேல கிடந்துரு. இந்த மெல்லிய மாவை கொண்டு மெல்லிய மாவுண்டா நம்ம மெல்லிய மாவுலாம் கிடையாது. இப்ப விற்கிறாங்க கடையில மாவு, அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த காலத்துல மெல்லிய மாவுங்கிறாங்க. அதுல நம்ம எல்லாம் எடுத்து திங்கவே மாட்டோம். அந்த மாதிரியான மாவு வரும். அப்ப சல்லடையில சலிச்சு சாப்பிடுவாங்க இல்லையா? அது சொல்றாங்க ரசூல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்குலன் கத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்லடையை யூஸ் பண்ணதே கிடையாது. சல்லடையை சலிச்சு அப்படி நாக்கு ருசியா மிருதுவா மென்மையான ரொட்டி, நம்ம மாவு வாங்குறதா கூட என்ன செய்யறோம்? ரொம்ப மென்மையா இருக்கு, பல தடவை அரைக்கப்பட்டதா இருக்குன்னு சொல்றோமே, அந்த மாதிரி மாவை போய் நம்ம தேர்ந்தெடுத்து வாங்குகிறோம். அந்த காலத்துல இந்த மாதிரிலாம் அரைக்கவே இயலாது. முதல்ல அந்த காலத்துல இந்த கருவியை கொண்டு இந்த மாதிரி பட்டு போலவெல்லாம் அரைக்க முடியுமான்னு அரைக்க முடியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அப்ப எப்படி நீங்க கோதுமை, அதுவும் தோல் கோதுமையில 2 இருக்கிறது. ஒன்னு தோல் நீக்கப்பட்ட கோதுமை, இன்னொன்னு தோலோட உள்ள கோதுமை. இப்ப நெல் அரிசி மாதிரி. இப்ப நெல் இருக்குல்ல, நெல் தோலோட உள்ளது, அரிசிங்கிறது தோல் உரிக்கப்பட்டது. ஆனா நெல்லை நெல்லையே போட்டு அரைச்சி மாவா திங்க முடியாது. ஆனா கோதுமையை பொறுத்த வரைக்கும் அப்படி மாவாக்கிடுவாங்க. அந்த தோலோட உள்ள கோதுமையும் மாவாக்கிடுவார்கள். தோல் நீக்கப்பட்ட கோதுமை என்ன செய்வாங்க? மாவாக்குவாங்க. அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, இது 2வது குவாலிட்டி. அந்த தவிடோட சேர்ந்து வரும். நெல்லை போட்டு தவிட மாவோட அரைச்சு உள்ளுக்கு இறங்காது. கோதுமை தவிடு அப்படி கிடையாது, வலுவல் நள்ளிட்டு போயிடும். அந்த தோலை வலுவல் இருக்கிறதுனால என்ன செய்யும்? அந்த தவிடு பெரியதா இருக்கு, கொஞ்சம் குவாலிட்டி கம்மின்னு நினைக்குவாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, ஆமா எல்லாம் தோல் கோதுமை தானே இருந்துச்சு, நீ தோல் நீக்கப்பட்ட கோதுமை எல்லாம் கிடையாது, அப்ப அதை வச்சு எப்படி நீங்க சல்லடை இல்லாம சாப்பிட இயலு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நாங்க குன்னா நத்தனு,
நாங்க திருகையில போட்டு என்ன செய்வோம், அரைக்குவோம். அரைச்ச உடனே ஒன்னன்பகு திருகையில அரைச்சிட்டு ஊதுவோம். ஊதுன உடனே இந்த தோல் இருக்குல்ல, தோலா இருக்குன்னு கொஞ்சம் பறந்துடும். ஊதுன பறந்து விடும். தீர் மாத்தார பறக்க வேண்டியதான் பறந்துடும். ஒமா பக்கிய எஞ்சியதை சர்ரைனாகு தண்ணியில போட்டு குழைச்சி அக்கல் நாகு சாப்பிட்டுருவோம். இதுதான் அப்ப தோல் நீக்கப்படாத கோதுமையில இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையா இருந்து சலித்து சாப்பிட்டோம்னா என்ன 2 கிலோ கோதுமை செலவாகிறதுக்கு 4 கிலோ செலவாகும். 2 கிலோ கோதுமையை நீங்க தோல்லாம் நீக்கிட்டு எடுத்தீங்கன்னா 1 கிலோ ஓடி போயிருமில்ல, அதுல 1 கிலோ தானே மிச்சமாகும். அதெல்லாம் கணக்கு பண்ணி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தோலோட போடு, பெரிய தோல்லாம் ஓடட்டும், அதுக்கு மேல முன்ன பின்ன பரவாயில்ல சாப்பிட்டு தோலோட சாப்பிட்டு போயிருவோம். இப்படியான ஒரு வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்கன்னா இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? இந்த பணம் நம்மள மன அழுத்தத்தை வருமா? பணம் பத்தலைங்கிற காரணத்துக்காக வேண்டி இதை மனசுல ஒருத்தர் நினைத்துக் கொண்டாரையானால் உலகமே போட்டு இந்த சோத்துக்கு வழி இல்லாத ஒரு ஆளை என்ன செய்யறது, அகில உலகமும் போட்டுகிறது. நம்ம தான் புகழ்ந்து எடுத்துக்கொண்டாலும் அவங்களுக்கு நிகரான புகழ் யாருக்கும் இல்லை, ஆனா சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இதை என்ன செய்யறோம், புகாரியில 5413வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். இது சமைச்சு சாப்பிடுற விஷயம், நெருப்பு சமைச்சு சாப்பிடுறதுக்கு வழியே இல்லை. அதே நேரத்தில் வயிறு நிறைய சாப்பிடுறது இருக்கு இல்லையா, வயிறார சாப்பிடுவது என்பது, வயிறார சாப்பிடுதல் என்பது அவங்க வாழ்க்கையில தொடர்ச்சியா 3 நாளைக்கு சாப்பிட கிடைக்காதான். ஒரு நாளைக்கு ஒரு யாரும் சாப்பிட்டோம்னு சொன்னா அடுத்த நாளைக்கு அரை வயிற்றுக்கு தான், அதுக்கு அடுத்த நாளைக்கு அரை வயிற்றுக்கு தான், அதிகபட்சமா 2 நாளைக்கு முழு வயிறு கிடைக்கும். ஒவ்வொரு 3 நாளைக்கும் 2 நாளைக்கு தான் வயிறு நிறைய சாப்பிடுவோமே தவிர 3 நாள் தொடர்ச்சியாக வயிறு நிறைய சாப்பிட்டோம் என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் இருந்தது இல்லை என்று மாஷபி ஆளு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்கள் முந்து கதிமல் மதீனத்தை, மதீனாவுக்கு வந்தது முதல், அதுக்கு முந்தி ராஜ வாழ்க்கை, மதீனாவுக்கு வருவதற்கு முன்னாடி வரைக்கும் என்னது ராஜ வாழ்க்கை தான். அவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்தார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வீசநகையும் வெறுங்கையுமா தானே வர்றாங்க, எல்லாத்தையும் போட்டுட்டு. அப்படி வந்த பிறகு அவங்களுடைய குடும்பத்தார்கள் யாருமே மின் தாமில் புர்ரி சலாசலையாலின் திபான் 3 நாட்கள் தொடர்ச்சியாக என்ன செஞ்சதில்ல, தீட்டப்பட்ட கோதுமை உணவை அவங்க சாப்பிட்டதில்லை. ஹத்தா குபில மரணிக்கும் வரை 10 வருஷ காலம் மதீனாவுக்கு வந்ததுல இருந்து மரணிக்கும் வரையில எத்தனை வருஷம், 10 வருஷமா 3 நாளைக்கு வயிறார சாப்பிடல. இது ஒரு மாசத்துல 3 நாள் கணக்கு கிடையாது. ஒட்டுமொத்த 10 வருஷ வாழ்க்கையில எடுத்துக்கிட்டு எந்த ஒரு 3 நாள் எடுத்தாலும் அதுல ஒரு நாளா சாப்பிடாம இருந்திருப்பாங்க, அல்ல அரை வயிற்று சாப்பிட்டிருப்பாங்க, ஒரு சாப்பிடாம இருந்திருப்பாங்க, இல்ல அரை வயிறு சாப்பிட்டிருப்பாங்க. வயிறு நிறைய நல்ல சாப்பாடு சாப்பிடுவது என்பது தொடர்ச்சியாக 3 நாளைக்கு எங்களுக்கு கிடையாது என்று அவங்க மனைவிமார்கள் அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்க மனைவிமார்கள் தான் எப்படி பக்குவப்பட்டிருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தினர்கள் எப்படி பக்குவப்பட்டிருக்கிறாங்க, அவங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பக்குவப்பட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். இது புகாரியில 5416, 5423, 6654, 6687 இந்த ஹதீசுகள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஆடு இருக்கிற, ஆட்டை இருக்க பிறகு ஆட்டுடைய கால் இருக்கும்ல, ஆட்டுடைய கால், அந்த காலில் கீழே உள்ள அந்த குழம்பு இருக்கும்ல, 2 வெடிச்சு போனது காலில் நடக்கிறதுக்காக என்ன செய்யும், காலுடைய அடிபாகம் 2ஆக வெடிச்ச பகுதி இருக்கும். இந்த பகுதி உள்ள காலை காலுடைய கடைசி பகுதியை எடுத்து அதை குழம்புல போட்டு என்ன செய்வாங்க, சமைக்குவாங்க. சமைச்சா 15 நாளைக்கு பிறகு அதை எடுத்து நாங்க சாப்பிடுவோம். ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்வோம், 15 நாள். நம்ம நேற்று ஆக்கின சால்னா மத்தியானம் ஆக்கின சாயந்தரத்துக்கு ராத்திரிக்கு பழைய சால்னான்னு சொல்லி போடுறோம். பகலைக்கு ஆக்கின சால்னாவே என்ன செய்யறோம், ராத்திரிக்கு வச்சா என்ன பழச கொண்டாந்து வைக்கிறேன்னு சொல்றோம். அடுத்த நாள் வச்சா கேட்க வேண்டியதே இல்லை, இறங்காது. அது பிச்சைக்காரனா, நான் பிச்சைக்காரனை கொடுக்கறவனா எனக்கு வைக்கிறியான்னு கேட்கறமா இல்லையா? அப்ப அன்றைக்கு உள்ளது அன்றைக்கு ஃப்ரெஷ்ஷா என்ன செய்யணும். அதுவும் இந்த காலத்துல அழகா ஓவன் இருக்கு, சூடாக்குறதுக்கு எத்தனை அமைப்புகள்லாம் இருக்கிறது, பழசுலாம் சொல்லவே இயலாது. அந்த காலத்தை சூடாக்குறதே பெரிய பஞ்சாயத்து. நெருப்பு தீப்பெட்டியும் கிடையாது, நினைச்சவனெல்லாம் பண்ண முடியாது. அது எங்கேயாவது சீக்கங்க வாங்கிட்டு வரணும், யார் வீட்லயா வச்சிருப்பாங்க அடுப்புல, அதை வச்சு ஊதி ஊதி கங்க உண்டாக்கணும். அதுக்கெல்ல 2 வேளை கடந்து போயிடும். பெரிய மேட்ரு நெருப்பு உண்டாக்குறதுங்கிறது பெரிய பஞ்சாயத்து. அது சும்மா நெருப்பு கொளுத்தி விட்டு இல்லாட்டி சூடாக்கி சாப்பிட்டுலாம். அதுக்கு 3 மணி நேரம் மெனக்கறனு. எப்படி மெனக்கறனு, தீப்பெட்டி எல்லாம் கிடையாதுல, அது சங்கிலி தொடரா இருக்கும். நெருப்புலாம் எப்படி இருக்கும்னா, ஒரு வீட்டுல சமைக்கிறாங்கன்னா அதை சமைச்சு முடிச்ச பிறகு தீக்குங்க கிடக்கும், கீழே அப்படியே மேல சாம்பல் பூத்து போய் கிடக்கும்.
யார் வீட்லயா சமைக்கிறதா என்ன செய்வாங்க, அவங்க வீட்டுல அடுப்பு பார்ப்பாங்க, தீக்கங்கு இருக்காதா, பக்கத்து வீட்டுல ஒரு கங்க வாங்கிட்டு வருவாங்க. ஒரு கரண்ட் நாங்களாம் சின்ன பிள்ளை வாங்கி இருக்கிறோம், நாங்களாம் சிறு வயசா இருக்கும் கிராம வாழ்க்கையில பக்கத்து வீட்டுல தீக்கங்கு வாங்கிட்டு வருவோம். அதை கொண்டு வந்து வச்சு ஊதி ஊதி என்ன செய்யறது, பேப்பர் பேப்பர்லாம் வச்சு ஊதி பிடிக்க வச்சு அப்புறம் ஓலையை வச்சு அப்புறம் விறகு வச்சு இப்படி எல்லாம் செஞ்சு தீ உண்டாக்குவாங்க. அதனாலதான் நெருப்பு மூட்டல. ஆயிஷா நான் ஆச்சரியமா உங்களுக்கு, நீங்க நெருப்பு மூட்டுற பெரிய விஷயமா, மாவு குழச்சி திங்கிறதுக்கு நெருப்பு மூட்ட வேண்டியதானே, பசிக்குது இதை நெருப்பு மூட்டிட்டு 3 மணி நேரம் தாங்குமா, இப்ப பசிக்குதுன்னு நினைச்சா குடிச்சிட்டு அதனாலதான் மூட்டலையாம். என்ன கிடைக்கிற ஒன்ன சாப்பிடுறதுனால நெருப்பு மூட்ட முடியலங்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி என்ன செய்யறதுன்னா, இந்த குழம்பு வைக்கிறாங்க இல்லையா, காலுங்கிறது உள்ளதுல மட்டம், அந்த காலை குழம்பு வச்சு அப்படி இருக்கும் 15 நாள் வரைக்கும். அதையே தண்ணி ஊத்தி சூடாக்கி அதையே என்ன செய்வாங்க, சூடாக்கியும் சூடாக்காமலும். அந்த காலத்துல கெட்டும் போவாது, இந்த காலையெல்லாம் கிளைமேட் நாசமாக்கி விட்டாங்க, காத்து எல்லாம் மாசம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அப்ப அந்த மாதிரியான முறையில 15 நாளுக்கு பிறகு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வோம், அதை எடுத்து வைக்குவோம் அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அப்ப கேட்கிறாங்க, மா இல்தர்ரக்கும் இலைக்கு, இந்த அளவுக்கு உங்களை நெருக்கடிக்கு ஏன் தள்ளுனுச்சு, என்ன காரணம், ஏன் இப்படியா வச்சீங்க, 15 நாளைக்கு வச்சு ஒரு குழம்பு 15 நாளைக்கு முயற்சி பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிலைக்கு நீங்க ஆளா, நீங்க எதுக்கு இப்படி செஞ்சீங்க கேட்கும் பொழுது அப்ப அவங்க சிரிக்கிறாங்க, வந்து யாரா இருக்காங்க, என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தன்னு தெரியாம ஆயிஷா என்ன செய்யறாங்க, ஒரு சிரிப்பு செஞ்சுட்டு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழம்புடன் கூடிய ரொட்டியை 3 நாட்கள் சாப்பிடுவதில்லை. மாஷபி ஆலு முஹம்மதின் மின் ஹுபுஸின் மஅதூமின், குழம்போடு சேர்ந்த ரொட்டியை ஸலாஸத் ஐயாமின் 3 நாட்கள் சாப்பிட்டது கிடையாது. ஹத்தா லஹிகல்லா, அல்லாவை போய் சேரும் வரை, மரணிக்கும் வரை அவங்க சாப்பிட்டது. என்ன தெரிஞ்சுக்கிட்டு நீ பேசுறேங்கிறாங்க, என்ன சாப்பாடு எங்களுக்கு இருந்துச்சு, 3 நாளைக்கு குழம்பு வச்சு, இதெல்லாம் பெரிய தேவாம இருந்த மாதிரி சாப்பிட்டுவோம் நாங்க, அதான இதுக்கு அர்த்தம். அப்ப 15 நாள் குழம்பு எல்லாம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? 15 நாள் சென்ற குழம்பை வைத்து நான் சாப்பிட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளை காட்டுங்க பார்ப்போம். ஒரே ஒரு ஆள் உலகத்துல, பிச்சைக்காரன் கூட நேற்று உள்ள வாங்க மாட்டேங்கிறான், அவன் வாங்கிதான் அவனே என்ன செய்யறான், என்ன பழைய சால்னா போடுறீங்க, புதுசா இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம நாக்கு எல்லாம் மாறி போயிருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் நினைச்சு பாருங்க. அவங்க கஷ்டமா நினைக்கல, நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது இந்த மனுஷன் எப்படி, இந்த மனிதரால் இப்படி சகித்துக் கொள்ள முடிகிறது, எப்படி யாருக்கும் முடியாத இப்படி ஒரு கஷ்டத்தை எல்லாம் கொடுத்திருக்கான், அதை கொஞ்சம் கூட அலட்டிக்கிறாம சாதாரணமா என்ன செய்யறாங்க, உலகமே மதிக்கிறது, உலகமே பயப்படுது, அவங்களுக்கு உலகமே அவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுக்கிறது, வீட்டுக்குள்ள பார்த்தா இதான் நிலைமை. அதை நம்ம பார்க்கிறோம். இது புகாரியில 5423வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு ஊழியர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாதிபதியா இருக்கிறதுனால அனஸ் யார ரசூலுல்லாஹ்வுக்கு வேலை வெட்டி செய்யறவங்க, வேலை வெட்டி செய்யறவங்களுக்கு முதலாளி என்ன செய்யணும், சம்பளம் கொடுக்கணும். இங்க என்னடா கேட்டா, வேலை வெட்டி செய்யறாரு பாருங்க, அவர் பரிதாபப்பட்டு அம்மாட்ட போய் சொல்லி வீட்டுல போய் சொல்லி தான் வாங்கிட்டு வருவாரு. இவர் தான் வேலைக்காரரு. என்ன செய்வாரு, ரசூலுல்லாஹ் பாவமா இருக்குமா, சாப்பிட்டு 3 நாளாச்சு, அவங்க வயிறுலாம் ஒட்டி போயிருக்குமா, ஏதாவது கொடுங்கம்மான்னு சொல்லி செய்வார். வீட்டுல போய் இவர் போய் அனசு போய் என்ன செய்வாராம், அவங்க வீட்டுல சொல்லி அபூ தல்ஹாட்ட சொல்லி உம்மு சுலைம்கிட்ட சொல்லி ஏதாவது வாங்கிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கிற பல சந்தர்ப்பங்கள்ல நடந்திருக்கிறது. ஒரு தடவை சொல்றாரு, நான் பல தடவை அந்த மாதிரிலாம் கொண்டாந்து கொடுத்திருக்கிறேன். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க இங்க போனா அங்க வீட்டுல ஒன்னையும் காணோம், அவங்களுக்கும் ரொம்ப பசியா இருக்கிறாங்க. நான் என்ன செஞ்சேன்னு கேட்டா, தீட்டப்படாத கோதுமை, தொளி கோதுமை இருக்கு இல்லையா, அதில் செய்யப்பட்ட ரொட்டியையும் நீண்ட நாட்கள் கொழுப்பு இருக்கும்ல, மிருக கொழுப்பு, ஆட்டு கொழுப்பு, அந்த இறைச்சில இருந்து கொழுப்பு தனியா எடுப்பாங்க. அந்த கொழுப்பை எடுத்து வைத்து அதை உருக்கி எண்ணெயா என்ன செய்வாங்க, பயன்படுத்திக்கிடுவாங்க. அந்த மாதிரி கொழுப்பு அதிக நாள் ஆன காரணத்தினால் அதனுடைய வாடையெல்லாம் மாறி போச்சு. கொழுப்புக்கு ஒரு வாடை இருக்கும்ல, நெய் இருக்கு, நெய்க்குன்னு ஒரு வாடை இருக்கும், தேங்காய் எண்ணெய்க்குன்னு ஒரு வாடை இருக்கும், நல்லெண்ணெய்க்குன்னு ஒரு வாசம் இருக்கும். நல்லெண்ணெய்ங்கிறீங்க மோந்து பார்த்தா அந்த வரலன்னா கெட்டு போச்சுன்னு இருக்கும். நல்லெண்ணெய்ங்கிறீங்க கலரா இருக்குது, மூக்கு கிட்ட கொண்டு போனா அந்த எள்ளுடைய வாடை வரணும்ல, தேங்காய் எண்ணெய் அதுக்குன்னு உள்ள ஸ்மெல் வரணுமா இல்லையா? தேங்காய் எண்ணெய் உணவு தரம் வச்சா என்ன செய்யல, பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்கு, ஒரு ஸ்மெல் வரமாட்டேங்குது. அப்ப என்ன அர்த்தம், அது கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்ப